இன்று கரன்சி சம்மில் இரண்டாவது சம்மை நாம் பார்க்க இருக்கிறோம். 1/4/2005 ரிசீவ்டு கேபிட்டல் RS 10 lakhs. இப்பொழுது நாம் கரன்சி 2 என்ற கம்பெனியை ஓபன் செய்வதற்கு Alt F1 என்று கொடுத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியை க்ளோஸ் செய்து கொள்ளலாம். Alt F3 என்பதில் கிரியேட் கம்பெனிஸ் என்று கரன்சி 2 என்ற ஒரு கம்பெனியை நாம் உருவாக்குகிறோம். இதில் ஸ்டாக் ஐட்டம் ஆனது காஃபி சீட் இந்த மாதிரி இருப்பதால் நாம் ஸ்டாக் ஐட்டம் என்பதை எஸ் என்று கொடுத்து ஸ்டோர் செய்து கொள்கிறோம். எஸ்கேப் அமைக்கினோம். கேட்வே ஆஃப் டேலி என்ற மெனுவிற்கு செல்கிறோம். இதில் அக்கவுண்டிங் வவுச்சர் என்பதில் முதலில் பணம் பெறுவதால் F6 ரிசிப்ட். இதில் Alt C கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட் ஆனது கேபிட்டல் அக்கவுண்ட் என்ற அண்டர் கீழ் வைத்துக்கொண்டு ஸ்டோர் செய்கிறோம். 10 lakhs ஆனது பணமாக பெறுகிறோம். கேஷ் ரிசீவ்டு கேஷ். இது டேட் ஆனது 1/4/2005. 2/4/2005 அன்று டெபாசிட் இன் சிட்டி பேங்க். சிட்டி பேங்கில் நாம் 5 லட்சங்கள் கொடுத்து பேங்க் அக்கவுண்டை ஓபன் செய்கிறோம். இப்பொழுது கம்பெனி பணமானது பேங்கிற்கு செல்வதால் F4 கான்ட்ரா என்று கொடுக்க வேண்டும். இதில் கேஷ் ஆனது 5 lakhs ஆனது செல்கிறது. பை Alt C கொடுத்து சிட்டி பேங்க் என்ற பேங்க் அக்கவுண்டை நாம் புதிதாக ஓபன் செய்கிறோம். சிட்டி பேங்க் ஆனது பேங்க் அக்கவுண்ட் என்ற அண்டர் கீழ் வர வேண்டும். சிட்டி பேங்க் 5 lakhs டெபாசிட் பேங்க். அடுத்த டிரான்சாக்சன் டாலருடைய விலையானது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டாலருடைய ஸ்டாண்டர்ட் ரேட் 48 ரூபாய் மற்றும் செல்லிங் ரேட் 50 ரூபாய், பையிங் ரேட் 49 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் டாலர் மெனுவை உருவாக்குவதற்கு F11 கீயை பிரஸ் செய்து கொண்டு அலோ மல்டி கரன்சி என்பதில் எஸ் என்று கொடுக்க வேண்டும். Ctrl A என்று கொடுப்பதன் மூலமாக கரன்சி மெனுவை ஆன் செய்யலாம். இவற்றை எடுப்பதற்கு அக்கவுண்ட் இன்ஃபோ என்ற மெனுவில் கரன்சி என்ற பகுதிக்கு சென்று அவற்றில் கிரியேட் என்பதில் டாலர் என்று சிம்பலில் கொடுக்கிறோம். ஃபார்மல் நேம் என்பதில் அமெரிக்கன் டாலர் டைப் செய்து Ctrl A கொடுப்பதன் மூலமாக டாலரை உருவாக்கிவிட்டோம். இதற்கு ரேட் செட் செய்ய வேண்டும் என்றால் கரன்சி மெனுவில் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று செல்கிறோம். இதில் ஸ்டாண்டர்ட் ரேட் என்பதில் 48 ரூபாய்களையும் செல்லிங் ரேட் என்பதில் கொடுக்கப்பட்டுள்ள 50 ரூபாயையும் பையிங் ரேட் என்பதில் 49 ரூபாய்களையும் உள்ளீடாக நாம் கொடுக்கிறோம். 1/5/2005 அன்று purchased from Jack and Co coffee seeds of 100 packs at $52. ஜாக் அண்ட் கோ என்பவரிடமிருந்து நாம் காஃபி சீட்ஸ்களை பெறுகிறோம். இவற்றை உள்ளீடாக செய்வதற்கு முன்பாக இன்வென்டரி இன்ஃபோ என்ற மெனுவில் ஸ்டாக் குரூப் என்பதில் கிரியேட்டில் சீட்ஸ் என்ற ஒரு புதிய குரூப்பை உருவாக்குகிறோம். ஸ்டாக் ஐட்டம் உருவாக்குவதற்கு முன்பாக யூனிட் என்பதில் பேக்ஸ் என்பதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்டாக் ஐட்டம் என்ற மெனுவில் கிரியேட் சென்று காஃபி சீட் என்ற ஒரு புதிய ஸ்டாக் ஐட்டத்தை உருவாக்கிறோம். இதில் அண்டர் என்பதில் சீட்ஸ் என்பதற்கிலும் யூனிட் என்பதில் பேக்ஸ் என்பதற்கிலும் நாம் உள்ளீடாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது அக்கவுண்டிங் வவுச்சர் என்ற மெனுவிற்கு சென்று F9 பர்ச்சேஸ் என்பதை தேர்வு செய்கிறோம். இதில் பார்ட்டி நேம் என்பதில் ஜாக் அண்ட் கோ என்பதை நாம் உருவாக்க வேண்டும். Alt C என்பதை கொடுத்துக்கொண்டு ஜாக் அண்ட் கோ என்பதை உருவாக்குகிறோம். ஜாக் அண்ட் கோ நம்மளுக்கு சப்ளை செய்பவர் என்பதால் சன்று கிரெடிட்டார் என்று கொடுக்க வேண்டும். Ctrl A. பர்ச்சேஸ் லெட்ஜரில் Alt C கொடுத்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட் என்பதை புதிதாக உருவாக்க வேண்டும். அண்டர் ஆனது பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கீழ் வர வேண்டும். நேம் ஆஃப் ஐட்டம் என்பதில் காபி சீட்ஸ் என்பதை
கொடுக்க வேண்டும். 100 பேக் என்று நாம் கொடுக்கிறோம். பர் பேக் ரேட் $52 என்று டைப் செய்ய வேண்டும். இப்பொழுது அன்றைய விலை மதிப்பானது ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அடிப்படையில் $49 என்று கொடுத்து ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த டிரான்சாக்சன் 1/5/2005 அன்று. இப்பொழுது இவற்றிற்கு நாம் டேட்டை மாற்ற வேண்டும் என்றால் F2 என்று கொடுத்து 1/5/2005 என்று நாம் கொடுத்து ஸ்டோர் செய்ய வேண்டும். $1,500 பெய்டு டு ஜாக். ஜாக் என்பதற்கு நாம் $5,000 செலுத்தியிருக்கிறோம். அன்றைய டாலருடைய விலையானது $50 பிளஸ் அதற்கு பேங்க் சார்ஜ் ஆனது $500 என்று நாம் கொடுக்க வேண்டும். இப்போது இவற்றை செயல்படுத்துவதற்கு FI பேமெண்ட் ஜாக் அண்ட் கோ $5,000 பெர் டாலருடைய விலையை கண்ட்ரோல் எண்ட் அமுக்குவதன் மூலமாக அங்கு செல்ல முடியும். பெர் டாலருடைய விலை $50 என்று நாம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்பது பில் நம்பர் நாம் கொடுத்திருந்தால் அந்த பில் நம்பரை நாம் கொடுத்துக் கொள்ளலாம். பில் நம்பர் எதுவும் இல்லை என்றால் நாம் ஆன் அக்கவுண்ட் என்று கொடுத்து நாம் ஸ்டோர் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த சம்மில் நமக்கு பில் வைஸ் இல்லை என்று நாம் விரும்பினால் F11 பிரஸ் செய்து கொண்டு இதில் பில் வைஸ் டீடைல் என்பதில் நோ என்று கொடுத்துக் கொள்ளலாம். ஜாக் அண்ட் கோ $5,000 பெர் டாலர் $50. இவற்றிற்கு நாம் பேங்க் சார்ஜ் $500 செலுத்தியிருப்பதால் அவை பை என்று கொடுத்து ஆல்ட் சி பேங்க் சார்ஜ் என்று கொடுக்க வேண்டும். பேங்க் சார்ஜ் ஆனது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். $500 டு கேஷ். பெய்டு ஜாக்கிற்கு செலுத்தியது. 2/5/2005 sold to Jan and Co 50 packs of coffee shade at $50 per pack. 50 பேக் நாம் ஜான் என்பவருக்கு விற்கிறோம். அன்றைய விலையானது செல்லிங் ரேட் 52 என்று இருக்கிறது. இப்பொழுது நாம் இவற்றை செயல்படுத்துவதற்கு முதலில் F8 என்ற கீயை அழுத்த வேண்டும். சேல்ஸ் வவுச்சரை பெறலாம். இதில் F2 என்று கொடுத்து 2/5/2005 என்று நாம் டேட்டை மாற்றிக்கொள்கிறோம். பார்ட்டி நேம் என்பதில் ஜான் அண்ட் கோ என்று நாம் டைப் செய்கிறோம். அண்டர் என்பதில் இவருக்கு நாம் பொருளை விற்பதால் கடனுக்கு விற்பதால் இவர் சன்றி டெப்டார் ஆகிறார். சேல்ஸ் லெட்ஜர் என்பதில் சேல்ஸ் லெட்ஜர் என்பதை டைப் செய்ய வேண்டும். ஆல்ட் சி கொடுத்து அண்டர் என்பது சேல்ஸ் அக்கௌண்ட் கீழ் வர வேண்டும். இப்போது நாம் விற்பது காஃபி சீடு 50 பேக்ஸ் பெர் டாலர் $50 பெர் பேக் என்பது 50 என்று கொடுக்கிறோம். இப்பொழுது செல்லிங் ரேட் 52 என்பதை பெர் டாலருடைய ரேட்டாக நாம் இங்கு கொடுக்கிறோம். $52 என்று கொடுக்கிறோம். ஜான் என்பவரிடமிருந்து நாம் $2,000 நாம் பணத்தை பெறுகிறோம். அன்றைய டாலருடைய விலையானது $53 மாறி இருக்கிறது. அதற்கு $2,000 நாம் பணமும் செலுத்தி இருக்கிறோம் என்றால் இவற்றை நாம் டைப் செய்வதற்கு F6 ரெசிப்ட் வவுச்சர் செல்கிறோம். இந்த ரெசிப்ட் வவுச்சரில் ஜான் அண்ட் கோ என்பதை எடுக்கிறோம். $2,000 என்று கொடுக்கிறோம். பெர் டாலருடைய விலையானது 53 என்று மாற்ற வேண்டும். பை இவற்றிற்கு நாம் பேங்க் சார்ஜாக 2,000 கொடுக்கிறோம்.
அப்பொழுது பேங்க் சார்ஜ் என்பதை 2000 என்பதை செலுத்துகிறோம். பை கேஷ். இப்போது இவற்றிற்கு நாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிராஸ் அண்ட் லாஸ் பார்க்க வேண்டும் என்றால், டிஸ்பிளே என்பதில் அக்கவுண்ட் புக் என்று சென்று லெட்ஜர் என்பதில் முதலில் நாம் ஜாக் அண்ட் கோ என்பவரை எடுக்கிறோம். ஜாக் அண்ட் கோ என்பவரிடமிருந்து நாம் பர்ச்சேஸ் செய்த வகையில் 2,54,800 ரூபாய். நாம் அவருக்கு பேமெண்ட் செலுத்தியது 2,50,000 ரூபாய். அப்பொழுது நாம் 5,200 ரூபாய் ஆனது நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கக்கூடிய கெய்னா லாஸா என்பதில் நம்மளுக்கு காமிக்கப்படுகிறது. இதில் நாம் 5,200 ரூபாய் நம்மளுக்கு கெயினாக இருக்கிறது. ஜான் என்பவரை பார்க்க வேண்டும் என்றால் ஜான் அண்ட் கோ என்பதை எடுக்கும் பொழுது, ஜான் அண்ட் கோ என்பவருக்கு நாம் செலுத்திய சேல்ஸ் ஆனது 1,30,000 ரூபாய். நாம் அவரிடமிருந்து பணமாக பெற்றது 1,06,000 ரூபாய் மற்றும் பேங்க் சார்ஜ் செலுத்தி இருக்கிறோம். அது போக நாம் 14,000 ரூபாய் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸாக இங்கு காட்டப்படுகிறது. இவற்றில் பேங்க் சார்ஜ் போக 10,000 ரூபாய் நமக்கு வரவாக இருக்கிறது, கெயினாக இருக்கிறது. நன்றி.